கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று 1000 ஸ்தோத்திர பலிகள் தொடரின் பகுதி 2இல் 201 முதல் 400 வரை ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஒன்றாக செலுத்தப் போகிறோம். வேதாகம் கூறுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50:23. எனவே நன்றியுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். இப்போது மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிப்போம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேற்றரவாளனே ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தின் ஆவியே ஸ்தோத்திரம். வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். வாக்கு கடங்கா பெருமூச்சுடைய வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆலோசனையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். நிலைவரமான பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். நியாயத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். சுட்டெரிப்பின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாவே ஸ்தோத்திரம். ஆதி அந்தமுமானவரே ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் ஸ்தோத்திரம். சிருஷ்டிக்கு ஆதியாயிருப்பவரே ஸ்தோத்திரம். இருந்தவரே ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஸ்தோத்திரம். வரப்போகிறவரே ஸ்தோத்திரம். அன்பாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரம். வானங்களில் உயர்ந்தவரே ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே ஸ்தோத்திரம். மகா பலனுள்ளவரே ஸ்தோத்திரம். மகா நீதிபரரே ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே ஸ்தோத்திரம். நீதியும் செம்மையுமானவரே ஸ்தோத்திரம். நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்பவரே ஸ்தோத்திரம். நியாய பிரமாணிகரே ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவரே ஸ்தோத்திரம். ஒப்பற்றவரே ஸ்தோத்திரம். மாசற்றவரே ஸ்தோத்திரம். குற்றமற்றவரே ஸ்தோத்திரம். இரட்சகரே ஸ்தோத்திரம். துருகமே ஸ்தோத்திரம். கேடகமே ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலமே ஸ்தோத்திரம். கோட்டையும் அரணுமே ஸ்தோத்திரம். அனுகூலமான துணையே ஸ்தோத்திரம். இரட்சணிய கொம்பே ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் அதிபதியே ஸ்தோத்திரம். ஆத்தும நங்கூரமே ஸ்தோத்திரம். ஆத்தும நேசரே ஸ்தோத்திரம். ஆத்தும மணவாளனே ஸ்தோத்திரம். பிளவுண்ட மலையே ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலியே ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம். மருதோண்டி பூங்கொத்தே ஸ்தோத்திரம். வெள்ளை போல செண்டே ஸ்தோத்திரம். முற்றிலும் அழகானவரே ஸ்தோத்திரம். 10,000களில் சிறந்தவரே ஸ்தோத்திரம். தேனிலும் வாய் மதுரமானதே ஸ்தோத்திரம். வெண்மையும் சிவப்புமானவரே ஸ்தோத்திரம். விடிவெள்ளி நட்சத்திரமே ஸ்தோத்திரம். கிச்சிலி மரமே ஸ்தோத்திரம். வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். கன்னியர்களால் நேசிக்கப்படுகிறவரே ஸ்தோத்திரம். உத்தமர்களால் நேசிக்கப்படுபவரே ஸ்தோத்திரம். நேசகுமாரனே ஸ்தோத்திரம். அன்பின் குமாரனே ஸ்தோத்திரம். உன்னதமான தேவகுமாரனே ஸ்தோத்திரம். மனுஷகுமாரனே ஸ்தோத்திரம். பூரணரான குமாரனே ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம். அன்பில் பூரணரே ஸ்தோத்திரம். பூரண சற்குணரே ஸ்தோத்திரம். உலகின் ஒளியே ஸ்தோத்திரம். மெய்யான ஒளியே ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே ஸ்தோத்திரம். உண்மையுள்ள சாட்சியே ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம். தேவ ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம். ஒரே மெய்ப்பனே ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பனே ஸ்தோத்திரம். மெய்ப்பெரும் கண்காணியமானவரே ஸ்தோத்திரம். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் வாதிக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தவரே ஸ்தோத்திரம். எம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட நோய்களை சுமந்தீரே ஸ்தோத்திரம். எம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தீரே ஸ்தோத்திரம். எங்களுக்காய் இரத்தம் சிந்தினீரே ஸ்தோத்திரம்.
எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை நீர் ஏற்றீரே ஸ்தோத்திரம். எம் ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தீரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம். மனுஷரால் நிந்திக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம். ஜனங்களால் அவமதிக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டவரே ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரராக எங்களுக்காக வேண்டிக் கொண்டீரே ஸ்தோத்திரம். உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தவரே ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரே ஸ்தோத்திரம். முதற்பேரானவரே ஸ்தோத்திரம். முதற்பலனானவரே ஸ்தோத்திரம். நானே வாசல் என்றவரே ஸ்தோத்திரம். மரணத்தை வென்றவரே ஸ்தோத்திரம். பாதாளத்தை வென்றவரே ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவரே ஸ்தோத்திரம். தாவீதின் திறவுகோலை உடையவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமே ஸ்தோத்திரம். ஜீவ அப்பமே ஸ்தோத்திரம். ஜீவ நதியே ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீரின் ஊற்றே ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே ஸ்தோத்திரம். ஜீவனும் தீர்க்காயுசுமானவரே ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் கண்மலையே ஸ்தோத்திரம். நித்திய கண்மலையே ஸ்தோத்திரம். ஞான கண்மலையே ஸ்தோத்திரம். என்னை ஜனிப்பித்த கண்மலையே ஸ்தோத்திரம். என் இருதயத்தின் கண்மலையே ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையே ஸ்தோத்திரம். என் மீட்பரே ஸ்தோத்திரம். என் சகாயரே ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம். என் நாயகனே ஸ்தோத்திரம். என் சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம். என் சிநேகிதரே ஸ்தோத்திரம். என் இன்பமானவரே ஸ்தோத்திரம். என் புகழ்ச்சி நீரே ஸ்தோத்திரம். என் இரட்சிப்புமானவரே ஸ்தோத்திரம். என் இரட்சிப்பின் பலனே ஸ்தோத்திரம். என் பலனும் கீதமுமானவரே ஸ்தோத்திரம். என் ஜீவனின் பலனானவரே ஸ்தோத்திரம். என் வெளிச்சமானவரே ஸ்தோத்திரம். என் பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரம். என் புகலிடமே ஸ்தோத்திரம். என் மகிமையே ஸ்தோத்திரம். என் தயாபரரே ஸ்தோத்திரம். என் மறைவிடமே ஸ்தோத்திரம். என் சுதந்திரமே ஸ்தோத்திரம். என் பாத்திரத்தின் பங்குமானவரே ஸ்தோத்திரம். என் இளவயதின் அதிபதியே ஸ்தோத்திரம். என் நேசர் என்னுடையவரே ஸ்தோத்திரம். என்னை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். நீதிபரர் இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். நசரேனாகிய இயேசுவே ஸ்தோத்திரம். பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே ஸ்தோத்திரம். பிராண சிநேகிதரே ஸ்தோத்திரம். பாவிகளின் சிநேகிதரே ஸ்தோத்திரம். திறக்கப்பட்ட ஊற்றே ஸ்தோத்திரம். குற்றமற்ற இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். மாசற்ற இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். விலையேறப்பெற்ற இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். தெளிக்கப்படும் இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்மையானவைகளை பேசும் இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஈவே ஸ்தோத்திரம். எம்முடைய பஸ்காவே ஸ்தோத்திரம். கிருபாதார பலியே ஸ்தோத்திரம். பிணையாளியானவரே ஸ்தோத்திரம். மேசியாவே ஸ்தோத்திரம். முன்னோடியே ஸ்தோத்திரம். நடத்துபவரே ஸ்தோத்திரம். ரபூனி ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே ஸ்தோத்திரம். தாவீதின் வேறானவரே ஸ்தோத்திரம். கிளை எண்ணப்பட்டவரே ஸ்தோத்திரம். ராஜாவாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம். தாசனாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். துதியில் மகிழ்வோனே ஸ்தோத்திரம். துதிகளில் பயப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். எருசலேமில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். மனுஷருக்குள் வாசம் செய்ய வரம் பெற்றவரே ஸ்தோத்திரம். நொறுங்குண்டு பணிந்த ஆவியலோரத்தில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவனின் எல்லைக்குள் வாசமாயிருப்பவரே ஸ்தோத்திரம்.
உன்னதரின் வலது பாரஸ்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம். பூமி உருண்டையின் மேல் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம். ஜலப்பிரகாரத்தின் மேல் உட்கார்ந்திருப்பவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர்களில் மேலிருக்கிறவரே ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பாரஸ்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரே ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு உத்தமரே ஸ்தோத்திரம். புனிதனுக்கு புனிதரே ஸ்தோத்திரம். மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுகிறவரே ஸ்தோத்திரம். பிரதான அப்போஸ்தலரே ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போதகருமானவரே ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து வந்த போதகரே ஸ்தோத்திரம். பிரதான தீர்க்கதரிசியே ஸ்தோத்திரம். பிரதான பரம வைத்தியரே ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். மகா பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். நித்திய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். உண்மையுள்ள பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். பாவமில்லாத பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். மாறிப்போகாத ஆசிரியத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். மெல்கிசேக்கின் முறையின்படி ஆசாரியானவரே ஸ்தோத்திரம். இந்த 200 ஸ்தோத்திர பலிகளில் என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் தேவனை ஸ்தோத்திரிக்க உதவுங்கள். நாளை இதே நேரத்தில் 1000 ஸ்தோத்திர பலிகள் தொடரின் அடுத்த 200 ஸ்தோத்திர பலிகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.